டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு பாடசாலையின் பரிசளிப்பு நாள். பாடசாலைகள் வருடத்திலே ஒரு தடவை பரிசளிப்பு விழாவினை கொண்டாடுவது உண்டு. கடந்த வருடம் முழுவதும் மிக சிறப்பான பெறுபேறுகளை பெற்றுக்கொண்ட, விளையாட்டுகளிலே மிகச் சிறப்பான ஆற்றல்களை வெளிப்படுத்திய, வேறு பல விடயங்களிலே ஆற்றல்களை வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்படும். மிக சிறப்பான முறையிலே பாடசாலைகள் இந்த பரிசளிப்பு நாட்களை கொண்டாடுவது வழக்கம். அவ்வாறு கொண்டாடினால்தான் அந்த பரிசில் பெறுகின்ற மாணவர்கள் ஒரு ஊக்கத்தை பெறுவார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற ஏனைய மாணவர்களுக்கு தாங்களும் படிக்க வேண்டும், பல்வேறு விடயங்களை சாதிக்க வேண்டும், பரிசில்களை பெற வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் ஏற்படும். இவ்வாறு இரண்டு நோக்கங்களுக்காக பாடசாலைகள் இந்த பரிசளிப்பு விழாக்களை மிக சிறப்பாக நடத்துவதுண்டு. இந்த தடவையும் ஒரு சிறப்பான பரிசளிப்பு விழா அந்த பாடசாலையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பரிசளிப்பு விழாவுக்கு பிரதம விருந்தினராக ஒரு அரசியல்வாதி அழைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் வருவதன் காரணமாக பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பரிசளிப்பு விழாவிலும் பார்க்க அவரை வரவேற்பதற்குத்தான் அதிக அக்கறை இந்த தடவை அந்த பாடசாலையினால் செலுத்தப்படுகின்றது. அவரை வரவேற்று உபசரித்து அவரிடம் நல்ல பெயர் பெறுவது அல்லது அவரிடமிருந்து சில உதவிகளை பெற்றுக் கொள்வதுதான் இந்த தடவை பாடசாலையின் பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. ஒரு மாதிரியாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இந்த பரிசளிப்பு நாள் இப்பொழுது பரிசளிப்பு வைபவம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிபர் உட்பட பேசியவர்கள் எல்லோரும் இந்த அரசியல்வாதியைத்தான் அதிகம் புகழ்ந்து பேசுகிறார்கள். அந்த அரசியல்வாதியின் தன்னுடைய உரையிலே தான் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக, தான் வாழ்கின்ற பிரதேச மக்களுக்காக பல சாதனைகளை ஏற்கனவே செய்ததாகவும் இனிமேல் செய்ய போவதாகவும் பேசுகின்றார். சிறுவர்கள் எல்லோரும் பரிசலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே இந்த அரசியல்வாதி அந்த பாடசாலை நிகழ்ச்சியிலே அவ்வாறு பேசுகிறாரே தவிர அவரை பற்றி அந்த பிரதேச மக்களுக்கு அத்தனை தூரம் நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தலைநகரத்திலே வசிப்பதாகவும் அத்தனை தூரம் தன்னுடைய பிரதேச மக்களை பற்றி அக்கறைப்படுவது இல்லை என்று சொல்லியும் பரவலாக பேசிக்கொள்வார்கள். பத்திரிகைகளில் கூட இந்த செய்திகள் பல தடவை வந்திருக்கின்றது. ஆனால் இன்றோ அந்த அரசியல்வாதியும் மாறாக தன்னை ஒரு நல்லவர் போல காட்டிக் கொள்கின்றார். பாடசாலை சமூகமும் அவரை ஒரு உயர்ந்தவர் போலத்தான் பேசிக்கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது இந்த பரிசில் வழங்குகின்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்றன. பாடசாலை சிறுவர்கள் அதற்காகத்தான் காத்து கொண்டிருப்பார்கள். எத்தனை பேர் எத்தனை பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தாலும் அவர்களது எண்ணம் இந்த பரிசுகளை பெற்றுக் கொள்வதாகத்தான் இருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு மாணவர்களாக பெயர் வாசிக்கப்படும் பொழுது அவர்கள் பரிசில்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்கனவே அந்த பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் இந்த அரசியல்வாதியின் கால்களிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி, மாணவர்களும் அப்படியே தலையாட்டி பொம்மைகள் போல அதிபர், ஆசிரியர்கள் சொன்னது போலவே பரிசுகளை பெறுகின்ற கணத்திலே அந்த அரசியல்வாதியின் கால்களிலே விழுந்து வணங்கிவிட்டு செல்கிறார்கள். அந்த பாடசாலையிலே ஒரு 14-15 வயது மதிக்கக்கூடிய ஒரு சிறுமி, அவள் பல பாடங்களுக்காக, வேறு பல திறமைகளுக்காக பல பரிசுகளை பெற்றுக்கொள்கின்றாள். அவளது பெயர் மீண்டும் மீண்டும் வாசிக்கப்படுகின்றது. அவள் மேடைக்கு செல்கின்றாள், பரிசுகளை பெற்றுக்கொள்கின்றாள். ஆனால் அந்த அரசியல்வாதியின் கால்களை தொட்டு வணங்கவில்லை. இதை அதிபர், ஆசிரியர் உட்பட எல்லோரும் கவனித்து விட்டார்கள். அவளது பெயர் மீண்டும் அழைக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் இந்த அரசியல்வாதிக்கு தெரியாமல் அவளிடம் சொல்கிறார்கள், நீ பரிசிலை வாங்கும் பொழுது அவரது காலிலே விழுந்து வணங்கு என்று சொல்லி. அவள் தலையாட்டி விட்டு செல்கிறாள், பரிசிலை வாங்குகின்றாள். ஆனால் அவரது காலிலே விழுந்து வணங்கவில்லை. இவ்வாறாக அவள் அத்தனை பரிசுகளையும் பெற்றுக்கொண்டாலும் கூட ஒரு தடவை கூட அவரது காலிலே விழுந்து வணங்கவில்லை. இதை அதிபர் உட்பட ஆசிரியர்கள் எல்லோரும் கவனித்து விட்டார்கள். இப்பொழுது பரிசளிப்பு நாள் நிறைவு பெற்று நிகழ்வுகள் எல்லாம் நிறைவடைந்து எல்லோரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மறுநாள் காலை பாடசாலை ஆரம்பித்ததும் உடனடியாக அந்த அதிபர் அந்த சிறுமியை அழைத்து, உனக்கு நான் 30 நிமிடங்கள் தருகின்றேன், நீ வேகமாக வீட்டுக்கு சென்று உன்னுடைய தாயை அல்லது தந்தையை அழைத்து கொண்டு இங்கே வா என்று சொல்கின்றார். சிறுமி
உடனே வீட்டுக்கு சென்று தன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு வருகின்றாள். இப்பொழுது அதிபரின் அலுவலகத்திலே அந்த தந்தை ஏதோ பயந்தபடி நிற்கின்றார். இந்த சிறுமிக்கும் எதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன் என்று தெரியாமல் முழுசிக்கொண்டு நிற்கின்றாள். அதிபர் மிக கோபமாக கேட்கின்றார், நீ பரிசில்களை பெறும் பொழுது அந்த அரசியல்வாதியின் கால்களிலே விழுந்து வணங்க வேண்டும் என்று நாங்கள் எத்தனை தடவை சொல்லியிருந்தோம். அந்த பரிசில்களை நீ பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது கூட உன்னுடைய ஆசிரியர் உன்னிடம் அதை ஞாபகப்படுத்தினார். நீ பிடிவாதமாக அவரது காலிலே விழுந்து வழங்கவில்லை, ஏன் என்று சொல்லி கேட்கின்றார். உடனே சிறுமி கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்கின்றாள், இத்தனை நாளும் அந்த அரசியல்வாதியை பற்றி நீங்கள் உட்பட, என்னுடைய அம்மா அப்பா உட்பட, எங்களுடைய பிரதேச மக்கள் எல்லோருமே அவர் அத்தனை தூரம் நல்லவர் இல்லை, தலைநகரத்திலே மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களை பற்றி அக்கறைப்படுவதில்லை என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தீர்கள். நேற்று திடீரென்று அவரது காலிலே விழுந்து வணங்கும் என்று சொன்னதும் எனக்கு அது வணங்க வேண்டும் போல தோன்றவில்லை. ஒரு சரியில்லாத ஒருவரை நான் ஏன் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நான் அவரது காலில் விழுந்து வணங்கவில்லை என்று சொல்கிறாள். அப்பாவித்தனமாகத்தான் அவள் பதில் சொல்கின்றாள். ஆனால் அவள் சொன்ன பதிலினால் அதிபர் திகைத்து போகின்றார். சரி சரி, நீ வகுப்பறையிலே போய் இருந்து பாடங்களை படி என்று சொல்லி சொல்கின்றேன். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். எங்களில் பலரும் அப்படித்தான். மற்றவர்களை பற்றி நிறைய குறைகளை சொல்லிக்கொண்டு, ஆனால் அவர்களை நேராக சந்திக்கும் பொழுது நாங்கள் வேறு மாதிரியான ஒரு முகத்தை அவர்களுக்கு வெளிக்காட்டுகின்றோம். அதனால்தான் தவறு விடுபவர்களும் தொடர்ந்து தவறு செய்பவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேரலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.